விஜய் தன்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாரு. தாத்தா கிட்ட சொல்கிறாரு, தாத்தா நான் போயிட்டு வரேன். காவேரி எங்கே இருப்பாளோ அங்கே தான் நானும் இருப்பேன். நான் இந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது கண்டிப்பாக காவேரியோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ட்டு தாத்தா உள்ளே போயிட்டு ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது எதுக்கு தாத்தா என்கிட்ட கொடுக்குறீங்க? இதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இந்த ஃபைலை கொண்டு போயிட்டு கிழிச்சு போடுங்க அப்படின்ட்டு விஜய் சொல்கிறாரு. இந்த ஃபைலை இப்போ கிழிச்சு போடக்கூடாதுப்பா. இப்போ கிழிச்சு போட்டால் இதை நீ கிழிச்சு போட்டுட்ட அப்படிங்கிறத யார் நம்புவா? இதை நீ பத்திரமா வச்சிருந்து காவேரி கூட நீ பேசி காவேரி நீ சொல்கிற வார்த்தைகளை காதில் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த ஃபைலை அவளுக்கு முன்னாடி கிழிச்சு போடு. இதை நான் கேர் பண்ணிக்கல அப்படிங்கிற உண்மையை அவளுக்கு உணர்த்து. அப்போ தான் உன் மேலே அவளுக்கு ஒரு பாசம் அன்பு வரும். அதுக்கு பிறகு தான் அவள் உனக்காக அவங்க குடும்பத்துக்கிட்ட பேச ஆரம்பிப்பா அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்லி கொடுத்து அனுப்புகிறாரு. சரிங்க தாத்தா அப்படின்ட்டு அந்த ஃபைலை வாங்கிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. விஜய்க்கு உதவி செய்யலாம் அப்படின்ட்டு தாத்தா கங்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் இந்த ஊருக்கு வந்தபோது விஜய் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தான். அதே மாதிரி இப்போ விஜய் காவேரிக்காக உங்கள் ஊருக்கு வரான். அவனுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். காவேரி கூட பேசி காவேரி ஒத்துக்கிட்டா அவளை கூட்டிகிட்டு வர்றது அவனோட சாமர்த்தியம். மற்றபடி ஆதரவு மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்கிறாரு. கங்கா இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக நிற்கிறாங்க.